ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th மேக்ஸில் பப்ளிக் கொஸ்டின் மார்ச் 2023 பப்ளிக் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் நான் சாப்டர் வைஸாக படிச்சிருக்கேன். 12 சாப்டர்ஸ்க்கும் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு என்னென்ன சாப்டரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் நம்பரோட கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.11. சரிங்களா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் சாப்டர்ல 2.13 எக்ஸாம்பிள் 2.13 கேட்டிருக்காங்க. தேர்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.1ல 9th சம் கேட்டிருக்காங்க 2 மார்க். ஃபோர்த் சாப்டர்ல கேட்கல சம் 2 மார்க் கேட்கல, அதாவது மார்ச் 2023ல. ஃபிஃப்த் சாப்டர்ல 5.12 எக்ஸாம்பிள் சம். அப்புறம் சிக்ஸ்த் சாப்டர்ல எக்ஸசைஸ் 6.6ல ஃபர்ஸ்ட் சம். அப்புறம் செவன்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 7.11. அப்புறம் எயித் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 8.7. நைன்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 9.35 கேட்டிருக்காங்க. அப்புறம் 10 11 2 மார்க் கேட்கல. 12th சாப்டர்ல 12.8 கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் பாத்தீங்கன்னா 9 2 மார்க்ஸ் இருக்கு. ஒரு 2 மார்க் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? கிரியேட்டிவ் கொஸ்டின். சரி, அது கம்பல்சரியில கேட்டிருக்காங்க அந்த கிரியேட்டிவ். அடுத்தது 3 மார்க் பாருங்க. 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 2.7 கேட்டிருக்காங்க. தேர்ட் சாப்டர்ல 3 மார்க் கேட்கல. ஃபோர்த் சாப்டர்ல 4.2ல செவன்த் சம் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 4.2ல செவன்த் சம். ஃபிஃப்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 5.18ம் எக்ஸாம்பிள் 5.32ம் ரெண்டு 3 மார்க் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் சாப்டர்ல. சரிங்களா? பாருங்க, பெரும்பாலும் ஒவ்வொரு சாப்டர்லும் ஒவ்வொரு 3 மார்க் தான் கேட்பாங்க. மார்ச் 2023ல ரெண்டு 3 மார்க் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் சாப்டர்ல. சிக்ஸ்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 6.28 கேட்டிருக்காங்க. செவன்த் சாப்டர்ல 3 மார்க் கேட்கல. எயித்து சாப்டர்ல 8.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 8.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம். நைன்த் சாப்டர்ல 3 மார்க் கேட்கல. 10th சாப்டர்ல எக்ஸசைஸ் 10.5ல ஃபோர்த்ல 8 சம் கேட்குறாங்க. 8th சம் கேட்டிருக்காங்க. 11th சாப்டர் கேட்கல 3 மார்க். 12th சாப்டர்ல 12.2ல 10th சம் கேட்டிருக்காங்க 12th சாப்டர்ல. அப்புறம் இது 9 3 மார்க்ஸ் தான். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 3 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிரியேட் பண்ணி கேட்டாங்கன்னா உடனே பயந்துடாதீங்க, ஒன்றும் இல்லை. கிரியேட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அந்த சம்மு எந்த சாப்டர்ல இருக்குன்னு பாருங்க. தேர்ட் சாப்டரா, ஃபிஃப்த் சாப்டரா, செவன்த் சாப்டரா, எயித் சாப்டரா, அந்த சாப்டருக்கு மைண்டு கொண்டு போகணும். சரிங்களா? அந்த சாப்டருக்கு போயிட்டு அந்த சாப்டர்ல எதை பத்தி அந்த 3 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு அந்த 3 மார்க் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வரும். சரிங்களா? பயந்துக்காதீங்க, கிரியேட்டிவ்னா. சரி, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சாப்டர். சாரி, நெக்ஸ்ட் 5 மார்க். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த் சம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபிஃப்த் எக்ஸசைஸ்ல சம் கேட்டிருக்காங்க, பாத்துங்க. அப்புறம் செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 2.34 கேட்டிருக்காங்க. சரிங்களா? செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரியல் பார்ட்னு ஒரு 2 சம் இருக்கும், அந்த 5 மார்க் படிங்க. இமேஜினரி ஆஃப் அப்படின்னு சம் இருக்கும், அந்த சம்லாம் இம்பார்ட்டன்ட் சம், அதெல்லாம் படிங்க. தேர்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.5ல 7 சம். இந்த சம் இம்பார்ட்டன்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? தேர்ட் சாப்டர்ல 5 மார்க் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 4.22 படிங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 5.2ல 8th ஃபிஃப்த் சம். சரிங்களா? அதாவது ஃபிஃப்த் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் நல்லா படிக்கணும். சரிங்களா? அப்புறம் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும்போது அந்த எக்ஸசைஸும் படிக்கணும். சரிங்களா? இப்போ 5.2ல தான் கேட்டிருக்காங்க, 8th ஃபிஃப்த் சம் தான் கேட்டிருக்காங்க. பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, அது மூணுத்துல இருந்து ஏதாவது ஃபோக்கஸ், வெர்டிசஸ், சென்டர் கண்டுபிடிக்க அந்த மாதிரி சம் கேட்பாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 6.1ல 9th சம். சரிங்களா? எக்ஸசைஸ் 6.7ல ஃபிஃப்த் சம். வெக்டர்ல ரெண்டு 5 மார்க் கேட்டிருக்காங்க வெக்டர்ல. சரிங்களா? படிச்சீங்க. வெக்டர்ல இம்பார்ட்டன்ட் சம் எது? காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. அப்புறம் ட்ரையாங்கிள் போடுங்கல்ல, ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட், அதாவது எல்லா 3 ஆல்டிடியூட்ஸும் ஒரே இடத்துல கட் ஆகும். சரிங்களா? முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வெளிச்செல்லும், அந்த சம்மு. அப்புறம் ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி, அந்த சம்மு. ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஏபிடி இன்ட்டு சி மைனஸ் ஏபிசி இன்ட்டு டி, அந்த சம்மு. அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிற சம்மு ஒரு 2 இருக்கும். அப்புறமேட்டு 6.7 ஃபுல்லா படிக்கணும். அதுல ஒரு 7 8 சம் இருக்கு. 6.7 ஃபுல்லா படிக்கணும். அதனுடைய எக்ஸாம்பிள் சம்மும் படிக்கணும். சரிங்களா? 1.2 வெக்டர், 2.1 வெக்டர், 3 பாயிண்ட் வெக்டர். சரிங்களா? அது எப்படி ஃபுல் கான்செப்ட் 6.7 யூடியூப் சேனல் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்க. அப்புறம் செவன்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 7.18 கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, எயித்து சாப்டர்ல கேட்கல 5 மார்க். நைன்த் சாப்டர்லயும் கேட்கல. சரிங்களா? 9th சாப்டர்ல கேட்கலன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ணி கேட்டாங்க அந்த சம். சரி, 9th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சாப்டருக்கு அந்த சம்மை கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி. 10th சாப்டர்ல 10.7ல 9th சம். சரிங்களா? 10th சாப்டர்ல 10.8ல 5th சம்.
10.8 10th சாப்டர்ல 10.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸ் சம் எல்லாமே படிக்கணும். எக்ஸாம்பிள் சம் எல்லாமே படிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் 10.8ல பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. பாருங்க 5th சம் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்மும் நிறைய கேட்டிருக்காங்க. அப்புறம் dt by dt டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு t மைனஸ் s சம் வரும். அந்த சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுல எது சார் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. 10.8 ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? பாப்புலேஷன் சம் இருக்கு, அது கேட்டிருக்காங்க. பேங்க் சம் இருக்கு, அதையும் கேட்டிருக்காங்க ஒரு டைப். சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம் எல்லாத்தையும் தரவா பண்ணணும். புரியுதுங்களா? ஒண்ணு ஒரு பெரிய பேப்பர் எடுங்க, அந்த எல்லா சம்மும் சின்ன சின்னதா எழுதுங்க. அப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? பக்கம் பக்கம் பாத்தீங்கன்னா சம்ஸை ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி வச்சு படிங்க. சரிங்களா? 10th சாப்டர்ல 2 சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 11th சாப்டர்ல 11.3ல தேர்ட் சம் கேட்டிருக்காங்க. 11th சாப்டர்ல தேர்ட் சம் எக்ஸசைஸ் 11.3ல 12.2ல 12th சாப்டர்ல 15th சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டேபிள் தான் அது மாதிரி வரணும். சரிங்களா? சரி, இதான் மார்ச் 2023ல கேட்டது. சரிங்களா? 9th சாப்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. 9th சாப்டர்ல கிரியேட்டிவ் கொஸ்டின். கிரியேட்டிவ் கொஸ்டின் பெருசா ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். இன்டகிரேஷன் போட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறது. சரி, ஏரியாவோட ஃபுல் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அது ஈஸி. சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எபோவ் இருக்கா கர்வு, இல்லை பிலோ இருக்கா, இல்லை ரைட் ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட்ல இருக்கா, இல்லை லெஃப்ட்ல இருக்கா, இல்லை அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வா, இல்லை ரைட் கர்வ் மைனஸ் லெஃப்ட் கர்வா, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வால்யூம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுன்னா ஒரு 5 மார்க் இன்டகிரேஷன்ல அட்டன் பண்ணிடலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன், ஏரியாவை பத்தி ஃபுல் கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த எக்ஸசைஸ் 9.8 ஃபுல் கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கேன். எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மார்ச் 2023 கொஸ்டின் பேப்பர். நல்லா படிங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா படிங்க, டெப்தா படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.